progress check chapter 7 mensuration உள்ளது chapter 7 PC progress check சரியா ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் பேஜ் நம்பர் போடல பார்த்துக்கோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் a solid obtained by revolving dash about dash அப்படின்னு சொல்லியிருக்கு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது உருளை வடிவம் சொல்லுவோம்ல சிலிண்டர் டியூப் லைட்டு இந்த மாதிரி சரியா அப்போ நம்ம அது எழுதையில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் எ solid obtained by revolving அப்படின்னு கொடுத்துருக்கு ரிவால்விங் சரியா சொல்கிறது rectangle about rectangle first dash revolving aboutக்கு முன்னாடி உள்ள டேஷில் வந்து rectangle சரியா செவ்வகம் அப்படின்னு அர்த்தம் about ஒன் சைடில் ரொட்டேட் பண்ணுறோம் about one of its sides பார்த்துக்க as ஆக்சஸ் வேணால் எழுதிக்கலாம் ஒரு சைடு உடைய இதில் இது ஒரு ஆன்சரு ஒரு டேஷுக்கு இது ஒரு மொத்த ஆன்சர் ஒரு அதர் டேஷ்க்கு சரியா ஒன் ஆஃப் இட் சைட்ஸ் அஸ் ஆக்சஸ் அப்படின்னு அர்த்தம் ரெக்டாங்கிள் தான் அது ரோல்டு பண்ணுறோம் சரியா மறந்துடாத செகண்ட் ஒன் இன் எ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் the axis is to the dash அப்படின்னு கொடுத்து to the diameter கொடுத்துருக்கு பெர்பெண்டிகுலராக வரும் சிலிண்டருக்கு ஆக்சஸ்ன்றது நடுவில் வர்றதானே எப்படி வரும் அப்போ ஆக்சுவலாக என்ன வந்துடும் ஒன்று பேரலில் வரும் எந்த ஆக்சஸ்ஸு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா பேரலில் வந்துடும் சரி இப்போ பெர்பெண்டிகுலராக வந்துடும் சரியா சொல்கிறது அதே டைமில் இந்த ஆக்சிஸ்னால் என்னது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா டயாமீட்டருக்கு பெர்பெண்டிகுலராக வந்துடும் அவன் கேட்டிருக்கிறத பொறுத்து தான் நம்ம எழுத முடியும் ஆனால் ஆக்சஸ் இஸ்ன்னு சொல்லிட்டான் டயாமீட்டருக்கு இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னால் இப்படி ஓட்டன்னு வச்சுக்குவேன் அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அதே டயாமீட்டரில் செட் ஆயிரும் அப்போ அது பேரலாம் ஆயிரும் அப்போ இந்த இடத்துல ஆக்சிஸ்ன்றதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ எதுக்கும் இந்த கணக்கை பொறுத்த மட்டும் பெர்பெண்டிகுலர்னால் இங்கே வந்து என்ன இருக்கணும்னா டயாமீட்டருக்கு ஒய் ஆக்சிஸ்ன்னு இருந்தால் தான் அது பெர்பெண்டிகுலர்னு எழுத முடியும் சப்போஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம பெர்பெண்டிகுலர் எழுத முடியும் டயாமீட்டர் வழியாக தானே போகும் அவ்வளோ பக்கத்துலேயே தானே அப்படி வட வரைய முடியும் சரியா சொல்கிறது சர்க்குலர் சிலிண்டரில் டயாமீட்டர் தான் அப்போ பேரலல்னு சொல்லணும் இதை புக்கில் கொடுத்ததுக்கு நம்ம எந்த இதுவும் கொடுக்கல அதனால் நான் எழுதியிருக்கேன் ஒய் ஆக்சிஸ்னால் பெர்பெண்டிகுலர் எக்ஸ் ஆக்சிஸ்னால் பேரலல் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தேர்டு ஒன் பார்த்துக்கோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஏசி அண்ட் டிஏசி ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கு டிஏசிஏக்கும் சிஏசிஏக்கும் சிலிண்டர் தான் அப்போ டிஎஸ்ஏ 2πr into h plus r minus 2πr h அப்போ 2πr h plus 2πr ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணால் minus 2πr h அப்போ ரெண்டையும் அடிச்சிடுறோம் ஆன்சர் வந்து என்ன வருது 2πr ஸ்கொயர் அப்படின்னு வருது
2 pi r ஸ்கொயர் அப்படின்னு வருது அடிச்சிட்டோம்னா. சரியா சொல்கிறது? அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. The CSE of right circular cylinder is equal to the radius and height. CSE of a right circular cylinder of equal radius and height is equal to the area of its base அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹைட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறேன். ரைட் சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா சொல்கிறது? ஒரு சிலிண்டர் இருக்குது, ஒரு சிலிண்டருக்கு இது ரேடியஸ், இது ஹைட்டு. சரி, ரேடியஸை வந்து ஆர்ன்னு சொல்லுவோம், ஹைட்டை வந்து ஹச்சுன்னு சொல்லுவோம். இது ஃபோர்த்து ஒன்று. சரிங்களா? அப்போ அவன் என்ன சொல்லிட்டான், அவன் ஹச்சு ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டான். கிவன் ரேடியஸும் கொஸ்டின் வாசிப்பார் ஈக்குவல்னு சொல்லிவிட்டு சிஎஸ்சி என்னன்னு கேட்குறான். சிஎஸ்சிஏ. அப்போ 2 pi r ஹச்சுன்றது தான் சிஎஸ்சிஏ. அப்போ 2 pi r இன்ட்டு ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 2 pi r ஸ்கொயர்னு எழுதலாம்ல, 2 pi r ஸ்கொயர். சரி, அப்போ பேஸ் ஏரியான்னு எழுதினீங்கன்னா சர்க்கிள் தான் பேஸ் ஏரியா. இப்போ பேஸ் ஏரியான்ற சர்க்கிளுக்கு என்ன வரும்? pi r ஸ்கொயர். அப்போ இது வந்து எழுதையில் 2 times ஆஃப் பேஸ் ஏரியான்னு எழுதலாம். புரியுதான் பார்? இது தனி ஒன்று சொல்கிறக்காண்டி. பேஸ் வந்து இந்த பேஸ் ஏரியான்றது வந்து சர்க்கிள். அதே மாதிரி டாப்பும் என்ன தான் சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். அதனால் சர்க்கிள் ஆஃப் ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து pi r ஸ்கொயர். அப்போ 2 × pi r ஸ்கொயர்ன்றதுனால 2 முறை அந்த பேஸோட ஏரியா அதுக்கு சேரும். இதுதான் கோனுக்கு, இதுக்கு சிலிண்டருக்கு உள்ளது. நெக்ஸ்ட்டு அப்படி நம்ம பார்க்கையில் கோன் வரும். சரியா? அதை பார்ப்போம். In a right circular cone, the axis is dash to the diameter. டயாமீட்டருக்கு ரைட் சர்க்குலர் கோன் ஆக்சஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். 90 டிகிரியில் அமையும். எது? ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா பெர்பெண்டிகுலர்னு எழுதலாம் வேணா. பட் எந்த ஆக்சிஸ்ன்னு பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக 90 டிகிரி அப்படி தானே. அப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு டயாமீட்டர் அமையிறது இந்த இடத்துல. சரி, இது வேலே அமைஞ்சிருச்சுன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அமைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? பேரலல்னு அர்த்தம். அப்படின்னா தீட்டா ஈக்குவல் என்ன வந்துடும்? 0ன்னு அர்த்தம். 2 விதமான இது சொல்லலாம்ல. இவங்க எம்டியாக சொல்லியிருக்கான் அந்த ஆக்சஸிஸ் அப்படின்ட்டு, ரைட் சர்க்குலர் கோன் அப்படின்ட்டு. அதை நம்ம வந்து ஆக்சஸ் 2 ஆக்சஸ் டினோட் பண்ணி சொன்னோம்னா, தனித்தனியாக கேட்டாங்கன்னா அப்படி சொல்லணும். சரியா? ரைட், மறந்துடாத. தேர்டு ஒன், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஎஸ்சி அண்ட் சிஎஸ்சிஏ. இது பெரும்பாலும் அதுலேயும் கேட்டிருந்தான் பார்த்தியா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎஸ்சிஏ அண்டு சிஎஸ்சிஏ அதுலேயும் கேட்டிருந்தான்ப்பா தம்பி. டிஎஸ்சின்றது πr இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர், சிஎஸ்சின்றது πrl. அப்போ πrl ப்ளஸ் πr ஸ்கொயரு மைனஸ் πrl உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒன்றே ஒன்று தான் கிடைக்கிது. இது வந்து பேஸ் ஏரியா அப்படின்னு அர்த்தம். பேஸ் ஏரியானா ஒரு கோனுக்கு வந்து பேஸ் வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதனால் பேஸ் ஏரியா அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பேஸ் ஏரியா அப்படின்ட்டு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்தாப்பில் செஞ்சுக்க. ரைட். அடுத்து ஃபோர்த் ஒன்,
ரேடியஸ் செக்டார் ரேடியஸ் ஏரியா ஆர்க் லென்த்து சர்க்கம்ஃபரன்ஸ் பேஸ் லேண்ட் ஹைட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றத கூட சொல்லியிருக்கு. மேட்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கு. ரேடியஸ்ன்ற ஸ்லாண்ட் ஹைட்டு, ஆர்க் லென்த் அப்படின்றது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ் வந்துடும். அதாவது ஃபோர்த் ஒன்று என்ன சொல்கிறான் அப்படின்னா, மேட்ச் மாதிரி பண்ண சொல்கிறான். எதுக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதாவது இந்த பாரு, ஒரு செக்டார் இருக்குது, சர்க்கிள்லேருந்து கட் பண்ணி எடுக்கிறது பேர் தான் செக்டார். செக்மெண்ட் வேறு, செக்டார் வேறு. சரியா சொல்கிறது? இந்த அப்படி எடுக்கிறான். இப்படி எடுக்கையில் இதில் இது சென்ட்ரல் ஆங்கிள், இந்த ஆங்கிள் சரி, இது ரேடியஸு, இது லென்த் ஆஃப் ஆர்க்கு. சரியா சொல்கிறது? இது லென்த் ஆஃப் ஆர்க்கு. சாரி, எங்கடாது, இது வந்து எதா மாறுது அப்படின்ட்டு பார்க்குறேன். சர்க்கிளுக்கு ரேடியஸாக இருக்கும், ஆனால் அது ஃபோல்டு பண்ணையில் எதா மாறும். ஃபோல்டு பண்ணோம்னா ஒரு கோணாக மாறுறதுல எப்படி கோணாக மாறுச்சுன்னா எது எங்கெங்கே மாறும் அப்படின்றதான் இப்போ கேட்குறான் கேள்வி. இந்த எல்லுன்றது எதா மாறுதுன்னா இதோட பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸாக மாறும். பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸாக மாறும். சர்க்கம்ஃபரன்ஸாக மாறும். எது? எள்ளு. ஆர்க் லென்த்து, அதாவது ஆர்க்கு லென்த்து. புரியுதா சொல்கிறது? இதுதான் மாறிடும் கீழே. இந்த ஸ்லாண்ட் ஹைட் எதா மாறும் அப்படின்றது இதுக்கு. ஸ்லாண்ட் ஹைட் வந்து இந்த ரேடியஸ் தான் எதா மாறும், ஸ்லாண்ட் ஹைட்டாக மாறிடும். புரியுதா சொல்கிறது? ரேடியஸ் தான் என்னது, ஸ்லாண்ட் ஹைட்டாக மாறிடும். ஃபோல்டு பண்ணுறோம்ல ஏரியா தான் சுற்றி உள்ளது. ஃபோல்டு பண்ணுறது, கடலை வாங்கினோம்னா கடையில் மடச்சி கொடுப்பாரு, ரொட்டேட் பண்ணுவாங்கல்ல, அப்படி சரட்டுன்னு ரொட்டேட் பண்ணி 100 200 அள்ளி போடுவாங்கல்ல, பாக்கெட் போடுவாங்க தெரியுமில்ல, பார்த்துருக்கியா? சுண்டல் கடல்லாம் வாங்கல டபக்குன்னு, அதான்டா கோன், அப்படி ரொட்டேட் பண்ணுறதாண்டா. அதே மாதிரி பர்த்டே கேப் அப்படின்னு சொல்லுவோம்ல, சுற்றி அடிப்புறம் வந்து ஓட்டையாக இருக்கும், சைடு ஃபுல்லாக அவுட்டர் ஃபுல்லாக உனக்கு ரோல்டாக இருக்கும்ல, அதுதான் அவுட்டர் ஃபுல்லாக ரோல்டாக இருக்கும்னா அது எதுனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு அர்த்தம். இந்த ரோல் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக சிஎஸ்சின்னு அர்த்தம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அல்லது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. எத்தனை மேட்ச் பண்ணியிருக்கான், 3 விஷயம் சொல்லியிருக்கான். இது வந்து ஸ்லாண்ட் ஹைட். இது என்னது? ஸ்லாண்ட் ஹைட்டு. எதுக்கு மாறுது? அது ஈக்குவல் டு ரேடியஸாக மாறிக்கிறது. செக்டாரோடைய இதுக்கு செக்டாரோட ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் செக்டார். ரேடியஸ் ஆஃப் செக்டார் அப்படின்னு அர்த்தம். 3 விதமாக மேட்ச் பண்ணியிருக்கு. நான் உனக்கு செஞ்சு சொல்லி காமிச்சிருக்கேன் இது எப்படி மாறும்னு, அதனால் புரிஞ்சுக்கோ. ரொம்ப விளக்கம் கொடுக்குறனால தான் அப்படி எழுதி காட்டுறேன் உனக்கு போர்டில் மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்பியர், கோளத்தை பற்றி பேசுவோம். ஸ்பியர் பிசி ப்ராக்ரஸ் செக். உனக்கு ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபுட்பால் நான் வர்ற மாதிரி நான் வச்சுக்கோ. சர்க்கிள்ன்றது வேறு, ஸ்பியர்ன்றது வேறு. சரியா? ஸ்பியர் அப்படின்னா வால்யூம்லாம் கிடைக்கும், கெப்பாசிட்டி. சேம் டைம் இந்த இப்படி உள்ளதான் அப்படி உள்ளதான் ஸ்பியர். புரியுதா? ரைட். அதில் எது எல்லாமே ரேடியஸ் தான் அமையும். இப்படி போட்டோம்னா சென்டர் வழியாக அதுக்கு பேர் டயாமீட்டர். அதே மாதிரி இதிலிருந்து இதை சேர்த்து விட்டோம்னா இதுவும் என்னதான் டயாமீட்டர். அப்போ நம்ம ஆக்சஸ் வந்து நம்ம இதை அது ஆக்சஸ் வந்து பிரிக்குது பாரு ரெண்டா. அப்போ ஹெமிஸ்பியர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் பாதி தான் என்னது, ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பாதி தான் என்னது, ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது. சரியா சொல்கிறது? அதனால் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. இதில் பாதி ஹெமிஸ்பியர், அதாவது ஸ்டார்ட் பண்ணி காட்டவா? இதுதான் ஹெமிஸ்பியர்னு அர்த்தம்.
தனியாக படம் போட்டும் காட்டலாம். உனக்கு நான் வந்து இதிலேயே காட்டிடுறேன். எலுமிச்சம்பழத்தை அறுத்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இதுதான் ஹெமிஸ்பியர். ஒரு பார்ட்டு மட்டும் இப்படி அறுத்துட்டோம்னா தெரியும். தெரியுதுங்களா சொல்கிறது? அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் ஃபார்முலாஸ்லாம் எழுதணும். அதே மாதிரி ஹெமிஸ்பியர்லேயே ஹாலோ ஹெமிஸ்பியர் இருக்குது, ஸ்பியர்லேயும் ஹாலோ ஸ்பியர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு ஃபிகருக்கு தகுந்தாப்பில் நம்ம ஹாலோனா உள்ளீடற்ற அப்படின்றது. மூங்கில் பைப்லாம் ஹாலோ சிலிண்டர் அர்த்தம். சரியா சொல்கிறது? மூங்கில் பைப் அப்படின்றலாம் ஹாலோ சிலிண்டர்னு அர்த்தம். அப்படி அர்த்தம். இதுதான் அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணது மேலே ஒரு பார்ட், அதான் ஹெமிஸ்பியர். சரியா? அப்போ பொறுமையாக நிதானமாக பாரு. ப்ராக்ரஸ் செக்கில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ஒரு மேல்புறத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த மேல்புறம் இருக்கிற அந்த ஹெமிஸ்பியரில் இப்படி கட் பண்ணுறேன்னு வச்சுக்கவேன். இந்த இப்படி கட் பண்ணி ஒரு சிப்ஸ் மாதிரி எடுத்தோம்னா, இதை அப்படி ஸ்லாஷ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா சர்க்கிள் கிடைக்கும்டா. புரியுதா சொல்கிறது? அப்படி வெட்டினோம்னா என்ன நடுவில் எப்படி தெரியும் பார்க்குறதுக்கு? மேலே கீழே பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி நெல்புறம். அப்படி கட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? சர்க்கிள் கிடைக்கும். எவரி செக்ஷன், ஒவ்வொரு செக்ஷனாக அப்படி கட் பண்ணுறோம்னு வச்சுக்க, உனக்கு தெரியுதுல்ல? அப்படி ஒவ்வொரு செக்ஷனாக அப்படி கட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது? சர்க்கிள் கிடைக்கும். அதைத்தான் இங்கே சொல்கிறான். ஃபஸ்ட்டு ப்ராக்ரஸ் செக்கில் எவ்ரி செக்ஷன் கட் பண்ணுறது ஆஃப் எ ஸ்பியர் by a plane is a circle. இதுதான் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. The center of the great circle is the center, மையம், center of the great circle, center of the great circle is at the dash of the sphere, center of the sphere. ஸ்பியர் தானே சொல்லிட்டான், அதனால் ஸ்பியர் தான் சென்டர், அதுக்கு பேர். ரைட். அதே மாதிரி 3 ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி இது கேட்டுக்கிட்டே இருக்கான், பார்த்துக்கோ. டிஎஸ்சிஏ மைனஸ் சிஎஸ்சிஏ கேட்டிருக்கான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎஸ்சி அண்ட் சிஎஸ்சிஏ. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் 4 pi r square. சிஎஸ்சி ஆஃப் ஸ்பியர் சரியா சொல்கிறது 3 pi r square. அப்போ கழிச்சிட்டோம்னா 1 pi r square. அப்போ இது எதுக்கு ஈக்குவல் ஆயிடுது? பேஸ் ஏரியாவுக்கு ஈக்குவல் ஆயிடுது. ஆர் அதோட பேஸ் ஏரியான்னு எழுத முடியாது, ஒரு செக்ஷனுக்கு ஈக்குவல் ஆயிரும் கட் பண்ணுறதுக்கு, அதனால் வேண்டாம், அதோட இருக்கட்டும். 4th ஒன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. இந்த ரேஷியோ ஆஃப், அப்படி ரேஷியோ கேட்டிருக்கு. எதுக்கு ரேஷியோ கேட்டிருக்குன்னு பாரு. பொறுமையாக நிதானமாக இது பண்ணிக்க. இதெல்லாம் உட்காந்து பொறுமையாக ஒன்ஸ் வாட்ச் பண்ணிவிட்டு யோசிக்கணும். யோசிச்சிட்டோம்னா செஞ்சிடலாம். 100 மார்க்குக்கு எடுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம், சரிங்களா? அப்போ நம்ம அதை யோசித்தா தாண்டா 100 மார்க் எடுக்க முடியும். மனப்பாடம் பண்ணியோ சும்மா அசால்ட்டாலாம் போயெல்லாம் எடுக்க முடியாது. ஈச் அண்ட் எவரி இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி டீச்சர்ஸ்கிட்ட கேட்டுட்டு தெரியாட்ட நம்மளாக அனலைஸ் பண்ணி ஒரு ஐடியா பண்ணி படிக்கணும். அதுதான் உண்மை. அப்போனா தான் நீ சென்டம் அச்சீவ் பண்ண முடியும். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது, சரிங்களா சொல்கிறது? ஆமாம், கேள்விகள் நம்மளுடைய இதை வந்து விட்டுறணும். அசிங்கமாக நினைப்பாங்க மற்றவங்க அப்படின்ற மாதிரி காம்ப்ளெக்ஸை விட்டுறணும், இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸை விட்டுறணும். தாழ் மனப்பான்மை விட்டுட்டு நீனா கேட்கணும். கேட்டினா தான் உனக்கு எதுவுமே கிடைக்கும். இல்லைன்னா தெரியும் நினச்சிட்டு சாரு மிஸ் இருந்துருவாங்க, சரியா? அதனால் கேட்க முயற்சி பண்ணு. அதே மாதிரி எதுக்கு ரேஷியோ கேட்டிருக்குன்னா, சிஎஸ்சி ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியருக்கும் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியருக்கும் சிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியருக்கும் கேட்டிருக்கு. ஹெமிஸ்பியருக்கும் கேட்டிருக்கு. சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4 pi r square,
இது 2πr² CSA அடிச்சிருவோம். 4/2ன்னு வருது. அப்போ 2:1ன்னு வருது. 2/1 2:1. 2/1 தான் அப்படி எழுதியிருக்கேன். 2/1 வரும். ஆன்சர் வந்து 2:1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5th என்ன சொல்லியிருக்கு? இருக்கா? 5th ஆமாம் இருக்குது. என்ன சொல்லியிருக்கான்னு பாரு. A section of the sphere by a plane through any of its great circle is அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? பொறுமையாக நிதானம் பண்ணிக்க. எஸ்எக்ஸ் அதாவது ஹெமிஸ்பியர் அப்படின்னு அர்த்தம். அது என்னது? 5வதுக்குள்ள ஆன்சர் வந்து ஹெமிஸ்பியர்னு அர்த்தம். சென்டர் வழியாக ஒரு செக்ஷனை கட் பண்ணிட்டோம்னா, ஒரு ஸ்பியரை சென்டர் வழியாக ஸ்பேஸுக்கு இதாக கட் பண்ணிட்டோம்னா, ஆஃப் த செக்ஷன் ஆஃப் த ஸ்பியர் கட் பண்ணிட்டோம்னா, பை ஏ பிளேன். இது இம்பார்ட்டன்ட்ரா தம்பி, இது இம்பார்ட்டன்ட். இவ்வளோ நேரம் ஒன்றுமே சொல்லலை, நான் இப்போ சொல்கிறேன். ஸ்பியர் இது இம்பார்ட்டன்ட். பை எ பிளேன். ஒரு ஸ்பியரை பிளேன்னா தரைக்கு, ஃப்ளோருக்கு, அந்த மாதிரி அடித்தளத்துக்கு பேரலாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, த்ரோ அதை வழியாக த்ரூ எனி ஆஃப் இட்ஸ் கிரேட் சர்க்கிள், பெரிய இதில் பெரிய சர்க்கிள் கிடைக்கும்ல, இஸ். நல்லா யோசிச்சுப்பார். ஒரு ஸ்பியரில் எந்த இடத்துல கட் பண்ணால் பெரிய சர்க்கிள் கிடைக்கும்? சென்டரில் கட் பண்ணாதான் பெரிய சர்க்கிள் கிடைக்கும். கிரேட் சர்க்கிள் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பார்ட்டு செக்ஷன்னா அந்த செக்ஷன் சொல்லியிருக்கான். அதுவும் கிரேட் சர்க்கிள்னு சொல்லியிருக்கான். கிரேட் சர்க்கிள்னால் சொல்கிற புரியுதா? இப்படி ஸ்பியர் இருக்குது, பெரிய ஸ்பியரு, நடுவில் தானடா கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்தோம்னா அது பெரிய சர்க்கிளாக இருக்கும். உருளைக்கிழங்கு வெட்டி யோசிச்சு பாரு, நடுவில் வெட்டினா பெருசாகிரும்ல, பெரிய ஒரு தட்டு மாதிரி சிப்ஸ் மாதிரி கிடைக்கும்ல, போக போக சிறுசாயிரும் மேல்புறம். அப்போ கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சிறுசாக தானே இருக்கும். தெரியுதா சொல்கிறது? அதுதான் இங்கே கணக்கு கேட்குறான் அவன். எந்த இடத்துல கட் பண்ணோம்னா பிளேனில், இதில் ஸ்பியரில் நம்மளுக்கு கிரேட் சர்க்கிள் கிடைக்கும் அப்படின்னா சென்டரில் கட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த கிரேட் சர்க்கிளில் கட் பண்ண இப்போ பார்ட் இருக்குது பார்த்தியா, அது என்னன்னா ஹெமிஸ்பியர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதற்கு மேல் விளக்கம் எப்படி? யோசித்து கொள்ளவும். இஸ் எ ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் இதுதான் ஆன்சர். புரியுதா? ரைட். பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்க. ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக படிக்கணும், இன்ட்ரெஸ்டாக, இன்வால்மெண்ட்டாக, கஷ்டப்படக்கூடாது. சரியா? ரைட். அடுத்தவனை பார்த்து எழுதிடாத, அதுக்கு எழுதாமல் விட்டுடலாம் அவன். சரியா? அதனால் நம்ம 100 மார்க் எடுக்கிறது தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒழிய 98 97க்கு பேசலை. நம்ம 100 மார்க் எடுக்கிறது தான் இந்த எக்ஸ்ட்ரா படிக்கிறது. திங்கிங் கார்னர், ப்ராக்ரஸ் செக், ஒன் வேர்ட்ஸு, கிரியேட்டட் சம்ஸு, இதெல்லாம் பார்க்குறது. அப்போ நீ கொஞ்சம் யோசிச்சுக்கிறணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நல்லா படிக்கிற ஆள் ஜாலியாக அந்த கொஸ்டினை வாசித்து என்ன சொல்லியிருக்கான்னு முடிஞ்ச அளவுக்கு அதனோட அர்த்தத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும், மீனிங். அதுக்கப்புறம் அவன் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்த்து தான் சொல்லணும். இப்போ ஒரு 10 காயின்ஸ் அடுக்குறோம். அடுக்குனா என்ன ஃபிகர் கிடைக்கும்? சிலிண்டர். தெரியுதா? ஒரு காயின்ஸுக்கு மேலே ஒரு காயின்ஸுக்கு மேலே ஒரு காயின்ஸு. அப்போ அந்த காயின்ஸ் என்ன ஷேப்பில் இருக்குது? சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. சர்க்கிள் தானே. அப்போ கீழே என்ன ஷேப்பில் வரும்? சர்க்கிள் ஷேப் வரும் பேஸில். அப்போ டாப்பில் என்ன வரும்? சர்க்கிள் ஷேப்பில் வரும். அப்போ எல்லாத்தையுமே யோசிக்கணும்ல. நல்லா யோசிச்சுப்பார். அப்போ நம்ம யோசிக்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்கிறோம் நிறையா. அவன் தான் ஜெயிப்பான். ஜாலியாக படி, இன்ட்ரெஸ்டாக படி, நம்பிக்கையோடு படி. ஓகே? ரைட், குட். பிரசிடம் வந்து வாளி அப்படின்னு சொல்கிறது, பக்கெட் அப்படின்னு சொல்கிறது. டாப் ஆஃப் வந்து பெருசாக இருக்கும், பாட்டம் சிறுசாக இருக்கும். ரேடியஸ் வந்து
கேபிட்டல் ஆர் பாட்டம் இது டாப்பு, ஸ்மால் ஆர் வந்து கீழே உள்ளது. வால்யூம்ன்ற கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது லிட்டருக்கு மாற்ற சொன்னாங்கன்னா 1000ஆல் டிவைட் பண்ணிடு. லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்கடா முன்னாடிலாம். 1000ஆல் டிவைட் பண்ணிடு லிட்டர்ஸ் அப்படின்னு போட்டு. அதே மாதிரி இன்னொரு கணக்கு பிரஷத்தில் இருக்குது, சிஎஸ்சி ஆஃப் பிரஸ்டம்னு சொல்கிறது. பிரஷத்துக்கு எள்ளு கண்டுபிடிக்கணும்னா எல். பிரஷத்துக்கு ஸ்லாண்டு ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது ஹச் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஹச் ஸ்கொயர் மறந்துடாத. இல்லை நீ வந்து ஸ்மால் ஆர் ஸ்கொயரும் போட்டு ப்ளஸ் ஹச்சும் போட்டிங்கன்னா தப்பு. இதெல்லாம் நான் வச்சுக்கிறணும். சிஎஸ்சி 5RL எழுதுவில்ல, அதில் இதை எழுதணும் எள்ளு கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி ஆருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் ஆர்னு எழுதணும். ஆர் ப்ளஸ் ஆர் அப்படின்னு எழுதணும். ஃபார்முலாலாம் ஒழுங்காக படிச்சுக்கோ. சரியா சொல்கிறது? குட். அதே மாதிரி ஒரு ஸ்பியரை வந்து நம்ம கோனாக கன்சிடர் பண்ணவே முடியாது, கட் பண்ணவும் முடியாது. ஃப்ரெஸ்டமாக ஒரு ஸ்பியரை வந்து ஃப்ரெஸ்டமாக கட் பண்ணவும் முடியாது, கன்சிடர் பண்ணவும் முடியாது. சரியா? அதனால் நோ நாற்று வச்சுக்க. ஸ்பியரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஸ்பியர் எடுத்தோம்னா சிலிண்டர் வேணால் கிடைக்கும். சிலிண்டரோடு கிடைக்காது, கெமிஸ்பியர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கெமிஸ்பியர் கிடைக்கும். ஓகே, லாஸ்ட்டு இந்த பாடத்துக்குரிய ப்ராக்ரஸ் செக். The portion of the right circular cone intersected between two parallel planes. அதான் நான் சொன்னதுதான். 2 parallel பிளேனுக்கு parallel அப்படின்னு வார்த்தை வந்துட்டாலே பிளேனுக்கு அப்படின்ட்டாலே ஃப்ரெஸ்டம் தான்டா அது. சரியா சொல்கிறது? கடைசி ஒன்று ஃப்ரெஸ்டம் ஆன்சர். கொஸ்டினை வாட்சி பார்த்துக்க. கடைசி லாஸ்ட் ப்ராக்ரஸ் செக். சரிங்களா? A portion of right circular cone intersected between two parallel planes அப்படின்னு சொல்லியிருக்கு. மேலே ஒரு பிளேன், கீழே ஒரு பிளேன் அப்படின்னா parallel plane அப்படின்னா சரியா? கீழே உள்ளது வந்து எப்பயும் உள்ள பேஸு, மேலே வந்து ஒரு parallel plane எடுத்துக்கோ. ஒரு சர்க்கிள் மாதிரி அது கட் பண்ணினா சர்க்கிள் மாதிரி மேலே ஒரு பேஸ் கிடைக்கும், சின்ன சர்க்கிள் கிடைக்கும், கீழே பெரிய சர்க்கிள் கிடைக்கும். அந்த இடைப்பட்ட பகுதி தான் என்னது? ஃப்ரெஸ்டம் சொல்கிறது. அது மேல்புள்ள உள்ளது என்னது? கோன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? பிளேனுக்கு பேரலாக கட் பண்ணுறது. அப்போ பேரல்ன்ற வார்த்தையை நான் வச்சுக்கோ, அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்க. புரியுதுங்களா சொல்கிறது? ரைட், ஃப்ரெஸ்டம். செகண்ட் ஒன், ஹவு many ஃப்ரெஸ்டம் கேன் பி ரைட் சர்க்குலர் கோன் ஹேவ்? என்னது? நிறையா கட் பண்ணலாம், இன்ஃபைனைட். சின்ன சின்னதாக கூட கட் பண்ணலாம், கொஞ்சம் பேலன்ஸ் விட்டு கட் பண்ணலாம், முன்ன பின்ன கட் பண்ணலாம். தெரியுதா சொல்கிறது? நம்பர் ஆஃப் எத்தனையும் கேட்டால் இன்ஃபைனைட் கட் பண்ணலாம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் ப்ராக்ரஸ் செக் அப்படின்றது. நிதானமாக பார்த்துக்கோ. இது 7th யூனிட்டுக்கு உள்ளது. இது 2 மட்டும் நான் இந்த கிளாஸில் முடிக்கிறேன். 2 யூனிட் நான் உனக்கு 1, 8 நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. ட்ரை பண்ணு. முயன்றால் முடியாது எதுவுமே இல்லை. சக்ஸஸ் இஸ் மைன். ஓகே. மார்க் மீன் MRK. சரியாடா தம்பி? படுறா, சாதிப்போம்டா.